வளர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம், உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உனை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருள்வாயோ தலைவா. Dear brothers and sisters in Jesus Christ, this Holy Mass is offered in the language called Tamil, which is spoken in India, Sri Lanka, Malaysia and Singapore. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருத்தலத்தில் அன்னையின் அருள் வேண்டி இங்கு கூடியிருக்கின்றோம். அந்த அன்னையின் அருளும் ஆசீர்வாதமும் என்றென்றைக்கும் நம் வாழ்வில் நினைத்து அந்த அன்னையின் பிள்ளைகளாக நாம் வாழ வரவேண்டி இந்த திருப்பலியில் சிறப்பாக மன்றாடுவோம். இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக்கொடுக்க நம்மில் தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களையும் குறைகளையும் நினைத்து பார்த்து அதற்காக மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம் அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழச் செய்தருளும். என்றும் கண்ணியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களிலிருந்து விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் மோசேயிடம் கூறியதாவது, நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ராயேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கியுள்ளார், காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து அவர் மீது அருள் புரிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திரும்பி உமக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்களின் பெயரை இஸ்ராயேல் மக்களிடம் நிலைநாட்டுவார். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். உங்கள் பதிலுரையாக, கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசீர் வழங்குவீராக. கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக.
உமன் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. உங்கள் பதில்: கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசீர் வழங்குவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். உங்கள் பதில்: கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசீர் வழங்குவீராக. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. உங்கள் பதில்: கடவுளின் மீது இறங்கி எமக்கு. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர், உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். உங்கள் பதில்: இறங்கி எமக்கு ஆசீர் வழங்கு. கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. அல்லேலுயா, அல்லேலுயா. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விரு நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலுயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 இறை திருவசனங்கள் 16 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவனத் தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாமே நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த 3 நாட்களாக அன்னை மரியாளை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலே அன்னை மரியாளை பற்றிய 4 மறை பேருண்மைகளை குறித்து சிந்திக்க இருக்கின்றோம். திருச்சபையானது நமக்கு அன்னை மரியாளை பற்றி 4 பெரிய உண்மைகளை எடுத்துரைக்கிறது. அந்த 4 பேருண்மைகளை நம் வாழ்வில் நமதாக்கி கொள்ள இன்று நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்னை மரியாளை பற்றிய முதல் பேருண்மை: அன்னை மரியாள் இறைவனின் தாய் ஆவார். அவர் எவ்வாறு இறைவனுக்கு தாயானார் என்று நாம் கேட்போமானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு அவள் அன்னை என்பதால். கடவுளுக்கு ஒரு திரு உளம் உண்டு. இந்த உலகத்தை தன் மகன் வழியாக ரட்சிக்க வேண்டுமென்று அவ்வாறு நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அவரால் அதை தனித்து செய்ய இயலவில்லை. ஒரு மனிதனுடைய ஒத்துழைப்பு என்பது தேவையுள்ளதாய் இருந்திருக்கிறது. அதற்காகத்தான் அவர் மரியாளை இயேசு கிறிஸ்துவின் தாயாக தேர்ந்தெடுத்தார். இங்கு மரியாளின் ஒத்துழைப்பு என்பது அவர் இறைவனின் தாயாவதற்கு வழிவகுத்தது. நமக்கு இதனால் என்ன பொருள் என்றால்,
இறைவனுடைய திருவுளம் நம் வாழ்வில் நிறைவேற வேண்டுமென்றால் ஆண்டவருடைய அருளோடு சேர்ந்து நமது ஒத்துழைப்பும் மிக மிக அவசியம். நிறைய பேர் ஜெபம் மட்டும் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆனால் எந்த விதமான எஃபர்ட்டும் எடுக்கிறது கிடையாது. அப்படி அல்ல, இறைவனுடைய அருளோடு நமது ஒத்துழைப்பு சேரும் பொழுது நாமும் நம்முடைய சூழலில் இறைவனுக்கு சாட்சிகளாக திகழ்கின்றோம். அதுதான் இந்த பேருண்மையை நமதாக்க ஒரே வழி. இரண்டாவது பேருண்மை என்னவென்றால், அன்னை மரியாள் அமல உத்பவி என்றால், அன்னை மரியாள் ஜென்ம பாவம் இல்லாமல் ஜனித்தவர். எதற்காக என்று நாம் கேட்டோம் என்றால், இறைவன் தன் ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்புவதற்காக ஆதி முதலே ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அந்த திட்டத்தின் விளைவாகத்தான் நமது ஆண்டவர் இயேசு பிறப்பதற்கு முன்பே அன்னை மரியாளை அவர் அமல உத்பவியாக படைத்தார். ஒரு பாவமும் இல்லாத ஒரு பெண்மணி, ஜென்ம பாவம் இல்லாத ஒரு பெண்மணி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஆக இறை திருவுளத்திற்கும் அன்னை மரியாளின் பிறப்பிற்கும் அவரது வாழ்க்கைக்கும் நெருங்கிய தொடர்பு என்பது இருக்கிறது. இயேசு பிறந்தது முதல் சிலுவையில் அறைந்தது வரை அன்னை மரியாள் அவருடனே இருந்தார். ஆக இந்த அமல உத்பவம் என்பது கடவுளுடன் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு உறவை சுட்டி காட்டுகிறது. முழு ஒத்துழைப்பு, கடவுளுக்கு நமது வாழ்வை முழுமையாக அர்ப்பணம் செய்வதற்காகத்தான் அந்த அமலோற்பவம் என்ற அர்த்தம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆக நாம் இறைவனுக்கு அர்ப்பணிப்பு உள்ளவர்களாக எப்பொழுதுமே வாழ வேண்டும் என்பதுதான் இந்த இரண்டாவது மறையுண்மையின் பொருளாக இருக்கிறது. மூன்றாவதாக, அன்னை மரியாள் கன்னித்தாய், மதர் மேரி எவர் வர்ஜின் என்று சொல்வார்கள். அவர் கன்னித்தாய். இங்கு கன்னித்தன்மை என்பது அவருக்கு ஆண்டவர் இயேசு தூய ஆவியால் அன்னை மரியாளுக்கு வழங்கப்பட்ட கொடை என்பதை சுட்டி காட்டுகிறது. கன்னித்தன்மை என்பதை ஆங்கிலத்தில் ஹோலினஸ் என்றும் பொருள் கொள்ளலாம். டோட்டல் யூனியன் வித் காட் ஆல்வேஸ், எப்பொழுதுமே நாம் இறைவனுடன் ஒன்றித்திருப்பது. நமக்கும் இறைவனுக்கும் இடையில் வேறு எதுவுமே வரக்கூடாது. தமிழில் ஒன்று உண்டு, உபவாசம் என்று சொல்வார்கள். உபவாசம் என்றால் கடவுளோடு ஒன்றித்திருப்பது. அப்போ தவக்காலங்களில் நம்ம 40 நாட்களில் உபவாசம் இருப்போம். கடவுளிடமிருந்து நம்ம எதை பிரிக்கிறதோ அதிலிருந்து தூரமாக இருப்பது தான் உபவாசம். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கிறது என்றால், இந்த கெட்ட பழக்கம் எனக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கிறது, அதை விட்டு நான் நீங்க வேண்டும். இதுதான் உபவாசம். அன்னை மரியாள் எப்பொழுதும் இறைவனோடு ஒன்றித்திருந்தாள் என்றால் அவருக்கும் இறைவனுக்கும் இடையில் எந்த விதமான தடைகளும் இல்லை என்று நாம் பொருள் கொள்ளலாம். ஆக நாமும் இந்த புனிதத்தன்மையை நமதாக்கி கொள்ள வேண்டும். அனைத்திற்கும் மேலாக ஆண்டவரையும் ஆண்டவருடைய திருவுளத்தையும் நாம் நேசிக்க வேண்டும். இது மூன்றாவது பேருண்மையின் பொருளாக இருக்கிறது. நான்காவது பேருண்மை என்னவென்றால், அன்னை மரியாள் உயிரோடு உடலோடு விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார். மதர் மேரிஸ் அசம்ஷன் இன்டு ஹெவன். அதை பற்றி நாம் சிந்திப்போம் என்றால், தனது வாழ்க்கையை முழுவதும் இறை திருவுளத்தை அவர் பின்பற்றியதால் அவர் விண்ணகத்திற்கு சென்றார். நாமும் அன்னை மரியாளை போல வாழும் பொழுது நாமும் விண்ணகத்திற்கு சென்று அந்த தாயோடு இருப்போம் என்பதுதான் இது பொருள். விண்ணேற்றம் என்றால் என்ன? விண்ணகத்திற்கு ஏற்புடையவர்களாக இந்த உலகத்திலேயே வாழ்வது. நாம் விண்ணகத்திற்கு ஏற்புடையவர்களாக இந்த உலகத்தில் வாழும் பொழுது விண்ணேற்பு என்பது சாத்தியமாகிறது. விண்ணேற்பு என்பது ஏதோ இறந்த பிறகு நம்ம வானத்துக்கு போகிறதில்லை. இங்கு இருக்கும் பொழுதே சின்ன சின்ன விண்ணேற்றங்கள், விண்ணகத்திற்கு உகந்தவர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு வழங்கப்படுகிறது. அதை பயன்படுத்தி கொண்டு விண்ணகத்திற்கு உகந்த பிள்ளைகளாக வாழ வேண்டும். இதுவே இந்த நான்காவது மறையுண்மையின் பொருளாக இருக்கிறது. ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியில் இந்த 4 பேருண்மைகளையும் நமதாக்கி கொள்ள தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். இப்போது நமது மன்றாட்டுக்களை இறைவனிடம் எடுத்துரைப்போம்.
அன்பின் தேவனே, இங்கு எங்களோடு திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தவிர்க்க முடியாத காரணங்களாலும் வேலைகள் காரணமாகவும் வர முடியாமல் தவிக்கும் எல்லோரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அன்பான தாயே, உலகிலெங்கும் போர்ச்சூழல் சூழ்ந்திருக்கும் வேளையில் ஒவ்வொரு நாட்டிற்கும் அன்பும் பண்பும் நிறைந்த நீதியுடன் கூடிய சமாதானம் கிடைக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்று கூறிய இறைவா, உமக்காக ஊழியம் செய்ய அன்பான குருக்களை நியமித்து மக்களை இறைவனின் பாதையில் நடத்திட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். சிறுவர்களை என்னிடம் வரவிடுங்கள், ஏனெனில் விண்ணரசு அவர்களது என்று கூறிய இறைவா, எம் பிள்ளைகள் இன்று போதைக்கு அடிமையாகி போதையால் மேலும் மேலும் பாவங்கள் செய்து மிருகத்தனமான செயல்களில் ஈடுபடும் எம் பிள்ளைகளின் மனதை மாற்றி அன்புடனும் எல்லோருடனும் பழகிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் தாயே, போர்த்துக்கல் நாட்டின் பாத்திமா அன்னை காட்சி கொடுத்த இடத்திற்கு வந்து உமது ஆசிரியரை வேண்டி நிற்கும் எல்லா மக்கள் மீதும் உமது கடைக்கண் பார்வையை திருப்பியர்களும். அவர்கள் உம்மை விட்டு பிரியும் போது தங்களது கஷ்டங்கள், சோதனைகள், வேதனைகள், துன்பங்கள் விலகி அன்னையின் ஆசி நிரம்ப நிம்மதியுடன் விடைபெற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் அன்னை மரியாளின் பரிந்துரைகள் வழியாகவும் வேண்டிக் கொள்கின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, நம்முடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, இப்பழி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் விளம்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும், எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமுகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூறி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: வான்படைகளிலும் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்டலமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களில் ஓசானா. ஆண்டவருக்கு ஆவதுள்ளவர், ஆசி பெற்றவர், உன்னதங்களில் ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர், இதர ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலம் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். தந்தையே, உமது பெயர் தூய என
குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறை இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கண்ணையர
அறிந்திட எனக்களிப்பாய் உன்னின்று பிரியாமல் நீ என்றும் அணைத்திருப்பாய் நீ என்றும் அணைத்திருப்பாய் உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா தெய்வமே என்னில் எழுந்து வா என் இதய தெய்வமே என்னில் எழுந்து வா உன் உறவை எண்ணியே என் உள்ளம் ஏங்குதே உயிரே எழுந்து வா உயிரே எழுந்து வா என் இதய தெய்வமே என்னில் எழுந்து வா அனைத்து காக்கும் தாயின் அன்பு ஒரு நாள் அழியலாம் அறவழியில் நடத்தும் தந்தை அன்பு அழியலாம் அனைத்து காக்கும் தாயின் அன்பு ஒரு நாள் அழியலாம் அறவழியில் நடத்தும் தந்தை அன்பு அழியலாம் ஆனால் இயேசுவே உன் அன்பு கழிவுண்டோ ஆனால் இயேசுவே உன் அன்பு கழிவுண்டோ என் இதய அன்பே எழுந்து வா என் இதய தெய்வமே என்னில் எழுந்து வா வஞ்சம் கூறும் நண்பர் கூட்டம் இங்கு பலருண்டு தன்னலமே உருவெடுக்கும் அன்பு குணமுண்டு வஞ்சம் கூறும் நண்பர் கூட்டம் இங்கு பலருண்டு தன்னலமே உருவெடுக்கும் அன்பு குணமுண்டு ஆனால் இயேசுவே உன் அன்பு தீரண்டோ ஆனால் இயேசுவே உன் அன்பு தீரண்டோ என் இதய அன்பே எழுந்து வா என் இதய தெய்வமே என்னில் எழுந்து வா மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, இறை அன்னையின் விழாவை கொண்டாடும் நாங்கள் விண்ணக விருந்தில் பங்கு கொண்டு உமது கனிவை இறைஞ்சுகின்றோம்.
தீமை அனைத்திலுமிருந்து எங்களை பாதுகாத்து என்றென்றும் காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். தந்தையாகிய கடவுள் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. தம் பாதுகாவலராகிய நம் அன்னையின் பரிந்துரையால் நம் மக்கள் அனைவருக்கும் அமைதியையும் வளமையையும் வழங்குவாராக. இறைமகன் உங்களை கனிவுடன் கண்ணோக்குவாராக. உயர்ந்த இலக்குகளை துணிவுடன் தேடும் ஞானமுள்ள தலைவர்களை தந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. தூயாவியார் கடவுளுடைய கட்டளைகளின் பாதையில் நீங்கள் நடக்கவும் விண்ணவரோடு நீங்கள் உரிமை பேறு பெறவும் உங்களுக்கு அருள் புரிவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறைவனின் அன்பில் நிலைத்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. மாசில்லா கண்ணியே மாதாவே உம்மில் நேசமில்லாதவர் நேசரே ஆவார். ஆவே 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 மரியா, ஆவே 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 மரியா. முந்தாதை தாயாரை முற்பவமற்றாய், ஆதியில்லாதோனை மாதவி பெற்றாய். ஆவே 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 மரியா, ஆவே 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 மரியா. தாயே நீயானதால் ஆதரவு கண்மேல் நேசம் வைத்த